சொன்னா கேளுமா. யாரை கேட்டு இந்த ஏற்பாடு பண்ண நீ? என்னடா தெருவுல நின்னுக்கிட்டு 4 பேர் பார்த்து சிரிப்பாங்கடா. இதா சிரிச்சா சிரிக்கட்டுண்டி. இப்ப மட்டும் சிரிக்காமலா இருக்காங்க? இந்த பர்றா, நான் உன்னை பெத்தவன். நான் எவனையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. உனக்கு இன்னொரு கல்யாணம் நடத்தியே தீருவேன். எது? ஏண்டா கைய வாங்குற அளவுக்கு வந்துட்டியா? பின்ன என்ன பேசுறாரு? அந்த ஆளு இந்த ஆளு மரியாதை இல்லாம தோளுக்கு மேல வளர்ந்துட்டோம்னு திமிரா? அந்த மனுஷன் கேட்கறது என்னடா தப்பு? ஒரு குடும்பம் வாழையடி வாழையா தலைக்க முடியும் எந்த அப்பன் தான் ஆசைப்பட மாட்டான். சரி, இப்ப அவளுக்கு என்ன குறை வந்துருச்சு? என்ன குறை இல்ல, கல்யாணம் இன்னும் கண்ணு கழியாம இருக்கா. அது ஒண்ணு பத்தாதே. அது ஏன் தப்புமா? யார் தப்போ எனக்கு அதை பத்தி இல்ல. இந்தாடா இத்தனை நாளா இவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இப்ப நான் சொல்றேன், இந்த பொண்ணு வேணா நம்ம வீட்டோட இருக்கட்டும். நீ இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டு ஆகணும். இல்ல எங்க 2 பேருமே உயிரோட பார்க்க முடியாது. இப்ப என்ன, உங்க 2 பேத்துக்கும் வம்சாவிருத்தி வேணும் அதானே? ஆமா, ஏற்பாடு பண்றேன். பாடி போங்க எல்லாரும். இங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு போங்கம்மா. போவீங்களா? அங்க எங்க போற பர்த்தால? ஆத்துக்கு. ஆத்துக்கு இந்த பக்கம் தான் போடுமா? போ அந்த பக்கம். போயா போ. ஒண்ணுமே இங்க யார் வரக்கூடாது. ஏய்யா உனக்கு பஞ்சாங்கம் பார்க்க தெரியுமில்ல? பஞ்சாங்கம் எதுக்கடி போ? அட புரியாம பேசாத, போய் எடுத்து பாப்போ. இன்னைக்கு அமிர்த யோகம், எல்லா அம்சமும் இருக்கு. அற்புதம். நீங்க எதுக்காக சாகணும் சொல்லுங்க. நீங்க ஏன் சாகணும்? நீயும் பானுவும் நல்லா இருக்கணும். அதோட என்னால ஆச்சாரம் அசிங்கப்படக்கூடாது. அதனாலதான் நான் சாகுறேன்னு சொல்றேன். நானும் பானுவும் நல்லா இருக்கிறதுக்காக சொல்றீங்களே, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க உயிரோடு இருந்தா உங்க ஆச்சாரம் அசிங்கப்படும் சொல்றீங்களே, இதை நான் ஒத்துக்க மாட்டேன். இல்ல, ஒரு பிராமணனா பிறந்தா இப்படித்தான் வாழணும்னு சில விதிமுறை இருக்கு. அதை என்னால மீற முடியாது. நீங்க பிராமணனா? சொல்லுங்க, நீங்க பிராமணனா? பிராமணன்னா பொறுமையானவன் அர்த்தம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் உங்ககிட்ட அந்த பொறுமை இருந்ததா? கல்யாண பந்தல்ல உங்க பொண்ணை தொடக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கினீங்க. ஆனா அதுக்கு முன்னாலேயே நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்களே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கன்னிகாதானம்னா என்ன சார் அர்த்தம்?
இந்த சனத்துல இருந்து இவன் பொண்ணு இல்ல உன் மனைவி, இது இந்த ஊரறிய உலகறிய உனக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் இப்படி சொல்லிதானே என் கை மேல உங்க பொண்ணு கையை வச்சு தண்ணி ஊத்தி தார வாத்தீங்க. இது கூட அக்னியை சாட்சியா வச்சு தானே நடந்தது. இதுக்கப்புறமா தானே நான் தாலி கட்டினேன். அப்புறம் என் பொண்ணை தொடக்கூடாதுன்னு நீங்க என்கிட்ட சத்தியம் வாங்கினது எந்த விதத்துல சார் நியாயம்? நீங்க வாங்கின சத்தியம் தப்பானதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தா கூட நான் பண்ண தப்புக்காக அதை நான் தண்டனையா ஏத்துக்கிட்டேன். இத்தனை நாளா என்ன மட்டும் இல்ல, என்ன நம்பி கழுத்து நீட்டின பானுவையும் சேர்த்து நான் தண்டிச்சிட்டு இருந்தேன். ஒரு பொண்ணு புருஷனுக்காக எதை வேணாலும் தியாகம் பண்ணலாம். ஆனா புருஷனையே தியாகம் பண்றது ரொம்ப கொடுமையான விஷயம். எனக்கு தெரியாம எங்க அப்பா அம்மா எடுத்த முடிவுக்கு சம்மதிச்சு பானு பத்திரத்தோட இங்க வந்தா அதுல கையெழுத்து போடுறதுக்கு உங்க மனு தர்மம் ஒத்துக்குச்சு. ஆனா இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு என் மனசாட்சி ஒத்துக்கல. அவளை காப்பாத்துறதுக்காக எத்தனை சத்தியத்தை வேணாலும் உடைக்கலான்னு எனக்கு தோணுச்சு. இன்னைக்கு வரைக்கும் நான் காப்பாத்திட்டு வந்த சத்தியத்தை இப்ப உடைச்சிட்டு தான் வந்து நிக்கிறேன். நான் அரிச்சந்திரன் இல்ல சார், ஒரு ஏழை தாவிதம் பையன். என்னால அவ எல்லாத்துலயும் தங்கமா இருக்கிற நீங்க இந்த ஒரு விஷயத்துல மட்டும் இவ்வளவு பிடிவாதமா இருந்ததுனால உண்மையிலேயே என்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் தீண்ட தகாதவங்க தானே எனக்கே சந்தேகம் வந்து. உங்க வேதத்துக்கு என்ன அர்த்தம் நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். வெடிய வெடி உட்கார்ந்து பல பேர் எழுதின வியாக்கியானங்களை படிச்சு நிறைய பேர்த்துக்கிட்ட விளக்கம் கூட கேட்டேன். வேதத்துல பிராமணன் இல்ல சார், வேதத்துல அர்ச்சனை இல்ல, நாகத்திரம் இல்ல சார். அதுல மனுஷன் மட்டும்தான் இருக்கா. அவனுடைய அமைதியான வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான் சார் இருக்கு. பின்னால வந்த யாரோ சில பேர் சுயநலத்துக்காக ஒரு பிரிவினை உண்டாக்கி வேதத்து மேல பழி போடுறது எந்த விதத்துல சார் நியாயம்? ஏதோ நான் பாதிச்சதுனால நான் இவ்வளவு தூரம் பேசுறத நினைக்காதீங்க. என்ன மாதிரி இந்த நாட்டுல எத்தனையோ பேர் குமரி கேட்டிருக்காங்க. ஆதிசங்கரன், ராமானுஜர், பாரதியார் இவங்க எல்லாமே பிராமணர் தான். எங்களுக்காக அவங்களே போராடி பார்த்து முடியல போது தான். பரவாயில்ல சார், நான் தோத்துட்டேன் சார், நான் தோத்துட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, நீங்க என்ன எப்படி வேணாலும் பார்த்திருக்கலாம். ஆனா நான் உங்களை பிராமணரை பார்க்கல, பெத்த அப்பா அம்மா பார்த்தேன் சார். நீங்க உயிரோடு இருந்து என்ன எப்படி வேணாலும் தண்டிங்க சார், தாய்க்கிறேன். ஆனா நீங்க செத்து என்ன வாழ வைக்காதீங்க சார். அந்த சித்திரவதை என்னால தாய்க்க முடியாது சார். நான் போய் நீ ஜெயிச்சுட்ட, நீ ஜெயிச்சுட்ட. ரெடி ரெடி ரெடி. மேல உட்காருங்க. நானா? ஆமா. உங்க பக்கத்துலீங்களா? ஆமா. சம்பந்தி நெசமா தான் சொல்றீங்களா? ஆமா, உட்காருங்க. ரெடி ரெடி. என்னடா? அவரு வயசு என்ன, உன் வயசு என்ன? அவரு ஜாஸ்தி. அவரு படிப்பு என்ன, உன் படிப்பு என்ன? அதுவும் ஜாஸ்தி. அப்புறம் இது என்ன? ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. போட்டோவில் நானும். யாருங்க அது மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்கிறது? ஸ்மைல் ப்ளீஸ். ஸ்மைல் ப்ளீஸ்னா சிரிக்கணும்.